உள்ளாட்சி தேர்தலுக்கு தேதி அறிவிக்கும் முன்பாகவே தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகின்றன கட்சிகள். உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி நகர்வுகள் பற்றிய ஓர் பார்வை இதோ. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்ய மாநில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் கூட்டணி வியூகம் அமைக்க அரசியல் கட்சிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆளும் அதிமுக தனித்து போட்டியிடுகிறது. அக்கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் விருப்ப மனுக்களை பெறத் தொடங்கிவிட்டன. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் 10க்கு 10 மாநகராட்சியை பிடித்து வெற்றி சரித்திரம் படைத்து மகத்தான வெற்றியை படைத்த காட்டியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தற்போது இருக்கிற தேர்தல் களத்தில் உள்ளாட்சி தேர்தல் விருப்ப மனு மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு ஒரு மகத்தான ஒரு சூத்திரத்தை வகுத்து கொடுப்பார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் உடன்பாடு செய்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தற்போது திமுகவுடன் கூட்டணி வைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அக்கட்சியின் தலைவர் வாசன் இதனை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். ஆனால் திமுகவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி இதனை ஏற்குமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விருப்பம் குறித்து திமுகவின் பொருளாளர் மு.க. ஸ்டாலினிடம் கேட்டபோது அது வாசனின் கருத்து எனவும் பழைய கூட்டணியே தொடர வாய்ப்புள்ளது என்றும் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். நாங்கள் ஏற்கனவே இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய பேராசிரியர் அவர்கள் திமுக நிலைப்பாடு குறித்து எந்தெந்த கட்சிகளோடு பேச வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் திமுக நிலைப்பாடு. 2-3 நாளாக நீங்களே கேள்வி கேட்டே இருந்தீங்க. கூட்டணி வரதா கட்சி உள்ளே வருமா, உள்ளே வந்தால் உள்ளே இருக்கிற நீங்கள் உள்ளே இருப்பீங்களா, வெளியே போவீங்களா, இது மாதிரி நிறையா கேள்விகள் பத்திரிகைலாம் வந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான விதத்தில் நேற்று சந்தித்து அந்த எப்படி உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம் என்பதை பற்றி பேசினேன். நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவோடு காங்கிரஸ் புதிய கூட்டணியை ஏற்படுத்தவில்லை. இது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி. மக்கள் நல கூட்டணி வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என அதில் அங்கம் வகிக்கும் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்துள்ளன. இவர்களோடு கூட்டணி வைத்த தேமுதிக தனித்தோ அல்லது தேர்தலை புறக்கணிக்கவோ கூடும் என தெரிகிறது. இந்த தேர்தலில் பெரும்பாலும் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்தவுடனே தமிழ்நாடு மாநில அளவிலிருந்து நாங்கள் எந்தெந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர்கள் என்பதை அறிவித்து விடுவோம். ஆக்கரீதியாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமானால், சின்னத்தில் போட்டியிடுவதற்காக இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடப் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிடப் போகிறது. கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் இந்த தேர்தலில் செய்யவில்லை. அந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை. கூட்டணி கணக்குகள் மாறினால் யாருக்கு லாபம், யாருக்கு பலவீனம் என்பது வாக்காளர்களின் கைகளில் வைக்கப்படும் விரல் மையில்தான் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.